வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரோட பர்த்டே இன்றைக்கி. ஸோ தலைவரை பற்றி நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தலைவரை பற்றி தெரியாமல் இருக்கவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு. ஃபுட்பால் ஃபேன்ஸை தாண்டி இப்போ தலைவர் எல்லா இடத்துலையுமே ரீச் ஆகிட்டார். ஸோ தலைவர் அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சோத்துக்கே கஷ்டப்பட்டு இன்றைக்கி உலகத்தோட நம்பர் 1 ஃபேமஸான பர்சன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ ஒரு மனுஷன் எல்லா லீக்லேயுமே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது முடியாது. ஆனால் என் தலைவர் அதை பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து, ஸ்பெயின், இட்டாலி, இப்போ கரண்டில் சவுதி லீக் எல்லாத்துலேயும் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இங்கிலாண்டோட லெஜண்ட் 2008 2009 அந்த வருஷன்லாம் யாராலையும் மறக்கவே முடியாது. ரியல் மேட்ரிக்கு 430+ கோல்ஸு, 4 பலன் டோரு, 4 சாம்பியன்ஸ் லீக்னு சொல்லிட்டு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன் யூசிஎல்லையும் இப்போ நேம் எடுத்தாலே கிறிஸ்டியானோட நேம் இல்லாமல் எதுலேயுமே இருக்காதுங்க. இப்போ நம்ம யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் பார்க்குறோம். பட் ஆனால் ஒரு காலத்தில் யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் பேர் எடுத்தாலே நம்ம ரொனால்டோ தான் மைண்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் என்ன, இட்டாலியில் டிபாலான்னு ஒரு ஸ்டார் பிளேயர் ஆல்ரெடி இருந்தார். அவர் 68 கோல்ஸில் இருக்கார். தலைவன் உள்ளே பூந்து அவனையே ஓவர்டேக் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் 100 கோல் ஸ்கோரர் சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணார். அப்புறம் இப்போ சவுதி லீகில் அவரோட ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை காமிச்சு இப்போ 1000 கோல்ஸ் அவர் ரீச் பண்ண போகிறார் தன்னோட ஓவரால் கரியர்லேயே. ஒரு பிளேயர் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த வயசுலேயும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரொனால்டோ தாண்டி வேறு யாராலும் அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த வயசுலேயும் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், டிசிப்ளினாக இருந்து 40 ஏஜ்லேயுமே ஒரு 28 வயசு பையன் மாதிரி விளையாடுறாரு. இதுக்கு மேலே ஒருத்தருக்கு யாருக்கு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, 2026 வேர்ல்டு கப் அவரோட கடைசி வேர்ல்டு கப். ஸோ இதுக்கப்புறம் தலைவன் விளையாட மாட்டான்னு கூட நமக்கு தெரியாது. என்னோட பெரிய ஆசை என்னென்னா, தலைவன் 2026 வேர்ல்டு கப்பை கையில் தூக்கணும். ஏன்னா தலைவன் போர்ச்சுகலுக்காக எல்லா அவார்டும் எல்லா கப்பையும் ஜெயிச்சிட்டாரு. யூரோப்பாவாக இருக்கட்டும், யூஎஃப்ஏ நேஷனல் லீக் 2 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவரோட ட்ராஃபி கேஸில் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த வேர்ல்டு கப் மட்டும்தான். ஸோ அதுவும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு கம்ப்ளீட் பிளேயர் என்னோடய தலைவர். ஸோ கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் நம்ம போர்ச்சுகல் ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோட தலைவனுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அடுத்து வேர்ல்டு கப்பை நோக்கி நம்ம போவோம். ரொனால்டோ ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா உங்களோட விஷயம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.